நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத ஆய்வை நடத்த உள்ளார். நிகழ்ச்சியை கேளுங்கள். கர்த்தருக்குள் அருமையான உள்ளே ஃபீபா நேயர்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து திருமறை செய்திகளை நாம் கற்று வருகிறோம். இந்த நாளிலே 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 21 வாக்கியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த திருமறை பகுதியிலே சாமுவேலை ஆண்டவர் அழைக்கிறதை குறித்து அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாமுவேலினுடைய காலமானது அவன் வாழ்ந்த காலம், அதாவது அவன் இளவயதாக இருந்த காலத்திலே ஆவிக்குரிய இருண்ட ஒரு காலமாகும். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 இவ்வாறு ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக காணப்பட்டது, பிரதீட்சமான தரிசனம் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் இந்த அழைப்பை பெறும்போது அவனுக்கு ஏறக்குறைய 12 வயதாக இருக்கக்கூடும் என்று யூதர்களுடைய வரலாற்று ஆசிரியர் ஜோசபஸ் எழுதுகிறார். இந்த காலத்திலே ஆண்டவர் அமைதியாய் இருந்த ஒரு காலமாகும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 27 திடீரென்று ஒரு தேவ மனிதன் வந்து ஏலியை குறித்தும் ஏலியினுடைய குடும்பத்தை குறித்து தேவனுடைய நியாய தீர்ப்பை விவரித்து சொல்கிறார். அதற்கு முன்னாலே அப்படிப்பட்ட காரியங்களை நாம் வாசிக்க முடியவதில்லை. இந்த காலமானது அவுட் ஆஃப் கம்யூனிகேஷன் வித் காட் என்று சொல்லலாம். தேவனோடு உள்ள அந்த தகவல் பரிமாற்றத்திலே அல்லது தேவனோடு உள்ள அந்த உறவுகளிலே அல்லது செய்தியிலே அநேக தடை உள்ள ஒரு காலமாகும். நீதிமொழி 29ஆம் அதிகாரம் 18 சொல்கிறது, தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் கெட்டு போவார்கள் என்று. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சாமுவேலை அழைத்த அந்த நேரம் இரவு நேரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இரவு நேரத்தில் தான் ஆண்டவர் அழைப்பார் என்று எண்ணிவிடக்கூடாது. ஆண்டவர் மனிதர்களை இன்றைக்கும் அழைத்து வருகிறார். சிலரை நேரடியாக அழைக்கிறார். மோசே, சாமுவேல், பவுல் போன்றவர்களையெல்லாம் நேரடியாக அவர்கள் வாழ்விலே குறுக்கிட்டு அழைக்கிறார். சிலரை ஆண்டவர் இன்டைரக்ட்லி, அதாவது மனிதர்கள் வழியாக, தேவ மனிதர்கள் வழியாக அழைக்கிறார். தீத்து, தீமோத்தேயு போன்ற மக்களை சொல்லலாம். உபாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14 வாசித்தால், சூரியன் பக்குவப்படுத்தும் பழங்களும் உண்டு, சந்திரன் பக்குவப்படுத்தும் பழங்களும் உண்டு. சில பழங்கள் சூரிய ஒளியினாலே அது பக்குவப்படுகிறது. சில பழங்கள் அது சூரிய வெளிச்சத்தை வாங்கி சந்திரன் வழியாக சில பழங்கள் பக்குவப்படுத்துவது உண்டு. ஆகவே சிலரை ஆண்டவர் நேரடியாக அவர்களை வாழ்க்கையிலே குறுக்கிட்டு அழைக்கிறார். சிலரை மனிதர்கள் வழியாக அழைக்கிறார். சிலரை தரிசனத்தின் வழியாக, சொப்பனத்தின் வழியாக, அவருடைய சப்தத்தின் வழியாக, சூழ்நிலைகள் வழியாக, நெருக்கங்களின் வழியாக அழைக்கிறார். அருமையானவர்களே, நெகேமியாவை ஆண்டவர் அங்கு அலங்கம் கட்டுவதற்காக அழைத்தார். எந்த தீர்க்கன் வழியாக அழைக்கவில்லை, எந்த தரிசனத்தின் வழியாக அழைக்கவில்லை. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்திலே எருசலேமிலிருந்து வந்த ஒரு மனிதன் சொன்ன அந்த செய்தியை கேட்டு அந்த பாரத்தினாலே அவன் உந்தப்படுகிறான். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9 பவுல் அப்போஸ்தலனுக்கு மகதேன நாட்டுக்காரன் தரிசனத்தில் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அழைக்கிறதை நாம் காண முடிகிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்திலே உசியா ராஜா மரித்த அந்த காலத்திலே தேவன் தரிசனத்தை கொடுத்து சப்தத்தின் மூலமாக ஏசாயாவுக்கு தன் அழைப்பை உறுதிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்திலே முதல் நூற்றாண்டு திருச்சபையார் ஜெபிக்கும்போது ஆவியானவர் பேசுகிறார். பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று சொல்கிறார். அருமையானுள்ளே, பவுலோடு ஆண்டவர் தன்னுடைய அழைப்பை வெளிப்படுத்துகிறார். யார் மூலமாய்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே அனனியா என்கிற மனிதர் மூலமாய். அப்போஸ்தலர் நடவடிக்கை 22ஆம் அதிகாரத்திலே நாம் 14வது வாக்கியத்திலிருந்து இதை காண முடிகிறது. சிலரை ஆண்டவர் வசனத்தின் வழியாக,
சிலரை ஆண்டவருடைய மக்கள் கொடுக்கிற வல்லமையான அந்த செய்தி செர்மன் வழியாக அழைக்கிறார். ஆண்டவர் இப்படித்தான் என்னை அழைக்க வேண்டும், இப்படித்தான் உங்களை அழைக்க வேண்டும் என்று ஆண்டவரை நாம் யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அவருக்கு வேலி அடைக்க முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எந்த முறையும் அவர் தேர்ந்தெடுக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நான் வாசித்த பொழுது சில காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது அந்த அழைப்பை தவறாக நாம் புரிந்து கொள்கிறோம். அதாவது அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விடுகிறோம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சாமுவேலே என்று அழைத்தார். ஆனால் சாமுவேல் கர்த்தர் என்று அறியாதபடி ஏலியிடத்தில் போனான். அதே சமயத்தில் 3 முறை அவ்வாறு சென்றான். ஆகவே இந்த சூழ்நிலையிலே தேவனுடைய அழைப்பை சாமுவேல் தவறாக அவன் புரிந்து கொண்டான். இந்த செய்தியை கேட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அழைக்கும் பொழுது சில சமயத்திலே நீங்கள் உங்கள் அழைப்பை தவறாக புரிந்து கொள்ளலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7 அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தால் சாமுவேல் ஏன் இவ்வாறு தவறாக புரிந்து கொண்டான் என்றால், அங்கு வேதவசனம் சொல்லப்படுகிறது, அவன் கர்த்தரை அறியவில்லை, கர்த்தருடைய வார்த்தை இன்னும் அவனுக்கு வெளிப்படவில்லை. அதனால் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12 ஏலியின் பிள்ளைகளை குறித்து சொல்லும்போது அவர்களும் ஆண்டவரை அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவரை தம்மை அல்லது ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தம்மை வெளிப்படுத்தும் போதுதான் அவரை அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் அவரை தேடினால் அவரை அறிய முடியாது. அவர் தன்னுடைய குமாரன் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். எபிரேய நிருபம் 1ஆம் அதிகாரம் 1-2 வாக்கியங்களை வாசித்தால் கடைசி காலத்திலே ஆண்டவர் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றுகிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் தன் வார்த்தையின் வழியாக அவரோடு உள்ள உறவின் அடிப்படையிலே அவர் நமக்கு கொடுக்கிற அனுபவங்கள் வழியாக ஆண்டவருடைய அழைப்பை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே சாமுவேல் தன்னை தேவன் அழைத்ததை முதலாவது தவறாக புரிந்து கொண்டான். இரண்டாவதாக அவன் தவறாக புரிந்து கொண்டது மாத்திரமல்லாமல் அதை புரிந்து கொள்வதற்கு இன்னொருடைய உதவி அவனுக்கு தேவைப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அழைப்பை, நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்வதற்கு நாம் அநேகருடைய உதவியை தேடுவதிலே வெட்கமடையக்கூடாது. இதிலே அந்த இடத்திலே இந்த சின்ன சாமுவேலுக்கு ஏலி உதவி செய்தான். கர்த்தர் பேசுகிறார் என்பதை ஏலி புரிந்து கொண்ட பொழுது, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அப்படி ஜெபிக்க சொல்லி கொடுத்தான். அப்பொழுது 4வது முறை சாமுவேலே என்று அழைத்து தேவன் அவனோடு பேசுகிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 28-31 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். எருசலேமிலே தேவனை தொழுது கொண்டு எத்தியோப்பிய மந்திரி ஒருவன், அவன் என்ன செய்கிறான்? வேதாமத்தை வாசித்து கொண்டே போகிறான். ஆவியானவர் பிலிப்பை பார்த்து சொல்கிறார், அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்றார். அந்த வாசிக்கப்பட்ட பகுதியின் அர்த்தம் உமக்கு தெரியுமா என்று கேட்கும் பொழுது அந்த எத்தியோப்பிய மந்திரி சொல்கிறார், யாராவது தெரிவிக்காவிட்டால் எப்படி நான் அறிந்து கொள்வேன் என்று சொல்கிறான். உடனே ரதத்திலே ஏறி உட்கார அனுமதிக்கிறான். அந்த திருமறை பகுதியை வைத்து கிறிஸ்துவே மேசியா என்று பிலிப்பு அங்கு விளக்கி சொல்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அழைப்பை சரியாய் புரிந்து கொள்ள, தெளிவாய் அறிந்து கொள்ள, நம்முடைய வாழ்க்கையிலே பிறருடைய உதவியை கேட்பதிலே வெட்கமடையக்கூடாது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வதாக இந்த அருமையான சாமுவேலுடைய அழைப்பை பார்க்கும் பொழுது அந்த அழைப்பானது அது உண்மையான ஒரு சாதாரண அழைப்பல்ல, கடினமான ஒரு அழைப்பாகும். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 11-14 பாருங்கள். ஆண்டவர் சாமுவேலோடு முதல் முறை அழைக்கும் பொழுது, உன்னை நான் எதற்காக அழைத்தேன், என்ன ஜனத்திற்காக அழைத்தேன், இப்படியெல்லாம் அவனோடு பேசவில்லை. எரேமியாவோடு பேசினார். ஆனால் பவுலோடு ஆண்டவர் பேசினார். இங்கே இவனோடு என்ன பேசினார் என்றால், ஏலியின் குடும்பத்திற்கு ஆண்டவர் வைக்கப்பட்ட அந்த நீங்காத நியாய தீர்ப்பை குறித்து சொன்னார். அப்படியானால் சாமுவேலோடு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு
அது ஒரு ஆறுதலான வார்த்தையை கூறுகிற அழைப்பல்ல. அது நியாய தீர்ப்பை கொடுக்கிற ஒரு அழைப்பாகும். இந்த வார்த்தைகளை அவன் ஏலியிடத்திலே பகிர்ந்து கொண்டால் என்ன நடைபெறுமோ என்று சொல்லி அவன் பயந்திருந்தான். காலை நேர வரையிலும் அவன் படுத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வேத பண்டிதர்கள் இந்த பகுதிக்கு எழுதும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய தூக்கமானது கெட்டு போனது. அது ஒருவேளை அது டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பிங்காக காணப்பட்டது என்று எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, ஆனாலும் கூட இந்த அழைப்பு சாதாரண அழைப்பல்ல, ஒரு எளிதான அழைப்பல்ல, ஒரு ஆறுதலான ஒரு அழைப்பல்ல, ஒரு கடினமான ஒரு அழைப்பு. அந்த அழைப்பின் வார்த்தையை அந்த ஏலிக்கு தைரியமாக சொன்னான். அருமையானவர்களே, பேதுரு அப்போஸ்தலர் 2:37 தைரியமாய் பிரசங்கித்த போது அநேகர் குத்து உண்டார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் சிலரை அழைக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுத்த திருப்பணியானது அநேகருக்கு அவர்களுக்கு எதிர்ப்புகளையும் அவர்களுக்கு குத்துண்டதாக செய்யக்கூடிய நிலையில் இருக்கலாம். ஆகவேதான் இந்த சின்ன சாமுவேலுடைய அழைப்பை அவன் தவறாய் புரிந்து கொண்டான். அதை புரிந்து கொள்வதற்கு ஏலியினுடைய உதவி தேவைப்பட்டது. இந்த அழைப்பானது ஒரு சாதாரண அழைப்பல்ல, ஒரு டிஃபிகல்ட் கால் என்று சொன்னேன். அருமையானவர்களே, இந்த அழைப்பை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். இந்த சின்ன சாமுவேலுடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு என்பதை கொஞ்சம் விவரமாய் சொல்கிறேன். இது விலை மதிப்பில்லாத ஒரு அழைப்பாகும். ஏனென்று சொன்னால், அந்த 1 சாமுவேல் 3:1-4 வாசித்தால் அங்கு பிரதிச்சமான வசனம் இல்லை, அங்கு பிரதிச்சமான தரிசனம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே சாமுவேலோடு ஆண்டவர் அழைக்கிற அழைப்பு ஒரு ப்ரீசியஸ் கால், அதாவது மதிப்பு நிறைந்த ஒரு அழைப்பாக காணப்படுகிறது. இந்த அழைப்பானது முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பல்ல. ஆண்டவர் ஏலி அல்லது சாமுவேலே என்று அழைக்கவில்லை, அவர் அழைத்து சாமுவேலே என்று அழைத்தார். அப்படியானால் அந்த அழைப்பு பர்சனல் கால் ஆகும். அதாவது விசேஷித்த மக்களுக்காக விசேஷித்த நபரை ஆண்டவர் இப்படி அழைப்பது உண்டு. அது மாத்திரமல்லாமல் இது ஒரு தொடர்ந்து வருகிற ஒரு அழைப்பாகும். பெர்சிடன்ட் கால் என்று சொல்லலாம். முதல் முறை அழைத்தார், அவன் புரிந்து கொள்ளவில்லை. 2வது முறை அழைத்தார், புரிந்து கொள்ளவில்லை. 3வது முறை அழைத்தார், அவனால் அதை புரிந்து கொள்ளவில்லை. 3வது முறை முடியும் பொழுதுதான் ஏலி புரிந்து கொள்கிறார். கர்த்தர் இவரை அழைத்தார் என்று அறிந்து, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று ஜெபத்தை சொல்லும்படி அவனுக்கு கற்பித்து கொடுத்தார். அந்த 4வது முறை ஆண்டவர் பேசுகிறார். அருமையானவர்களே, யோனாவை நினிவேக்கு அனுப்பினார். தப்பி ஓடுகிறான். ஆனால் அவனை விட்டாரா? விடவில்லை. அவனை பொயிலிலே அவரை பிடித்து கொண்டார். மீனுக்குன் வயிற்றிலும் அவனை சந்தித்தார். அருமையானவர்களே, ஆண்டவருடைய அழைப்பை விட்டு ஓட நாம் நினைத்தாலும் ஆண்டவர் அழைப்பாரானால் அந்த அழைப்பு நம்மை தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருக்கும். என் வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னை அழைத்தார். எத்தனையோ முறை ஆண்டவருடைய அழைப்பை உணராமல், புரியாமல், அறியாமல் இருந்தேன். அதே சமயத்திலே என் ஆண்டவர் மறுபடியுமாக தன் வார்த்தையின் வழியாக என்னை சந்தித்து அவருடைய திருப்பணிக்கு என்னை அழைத்து இன்றைக்கு நிலைப்படுத்தியிருக்கிறார். அவருடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? இந்த அருமையான சின்ன சாமுவேலுடைய அழைப்பு ஒரு பிராக்டிக்கல் கால் ஆகும். அதாவது 1 சாமுவேல் 3:11-14 வாக்கியங்களை வாசித்தால் இதிலே அங்கே ஏலி என்கிற ஆசாரியனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் ஆண்டவர் வைத்த அந்த நியாய தீர்ப்பின் செய்தியை சொல்லுகிற ஒரு அழைப்பாக காணப்பட்டது. ஆகவே இது உண்மையாகவே ஒரு பிராக்டிக்கல் கால் என்று சொல்லலாம். அதாவது ஏலிக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சின்ன சாமுவேல் மூலமாக ஆண்டவர் சொன்னார். நான் எண்ணுகிறேன், அக்காலத்திலே பெரியவர்களோடு ஆண்டவர் பேச விரும்பினார். பெரியவர்கள் தங்கள் காதுகளை அடைத்து கொண்டார்கள், தங்களை கடினப்படுத்தினார்கள். தேவனுடைய தீர்மானத்துக்கு விரோதமாய், தேவனுடைய தரத்துக்கு விரோதமாய், தேவனுடைய அந்த ஸ்டாண்டர்டுக்கு விரோதமாய் வாழ்ந்தார்கள். ஆகவே ஆண்டவர் சாமுவேலை தெரிந்தெடுத்து சாமுவேலை தீர்க்கனாக
அவனை உருவாக்க திட்ட வைத்ததினாலே சின்ன வயதிலே அவனோடு செய்தியை பகிர்ந்து கொடுத்து அதை ஏலிக்கு சொல்கிறார். காலையில் எழுந்தபோது ஏலி சொல்கிறார், கர்த்தர் சொன்னதிலே ஒன்றை கூட மறைக்காதபடி சொல்லு என்றபோது தைரியமாய் சொன்னான் என்பதை வேதாமத்திலே காண முடிகிறது. ஆகவே சாமுவேலுடைய அழைப்பை குறித்து பல காரியங்களை உங்களோடு நான் சொல்லிக்கொண்டே வந்தேன். இந்த அழைப்புக்கு நாம் எவ்வாறு ரெஸ்பான்ஸ் அல்லது பதில் கொடுப்பது, அது மிக முக்கியமானது. அநேகருக்கு தேவனுடைய அழைப்பு வருகிறது. சிலர் அதை பிடித்து கொள்கிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள். சிலரோ உதாசீனப்படுத்துகிறார்கள், அந்த அழைப்பை மறுக்கிறார்கள். சிலரோ அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள், கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு உபத்திரம் வந்தபோது ஓடிவிடுகிறார்கள். பவுலோடு பர்னபாவோடு மார்க்கு என்பவன் ஊழியம் செய்தான். ஆனால் போகிற இடமெல்லாம் அவனுக்கு பாடுகளும் உபத்திரங்களும் சந்தித்த போது அவன் பம்பிலியா இடத்திலே பவுலை விட்டு பர்னபா விட்டு விலகி ஓடினான். இதே போல பலர் உபத்திரங்கள் வரும்போது அழைப்பை விற்றுவிட்டு அழைப்பை எரிந்து விட்டு போகிற மக்களையும் பலரை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே ஒரு சின்ன சாமுவேலை ஆண்டவர் ஒரு பெரிய தீர்க்கனாக உருவாக்க இந்த அழைப்பை கொடுத்தார். அருமையானவர்களே, இந்த அழைப்பை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எப்போதும் ஆயத்தம் உள்ளவர்களாக, அதாவது பி அவைலபிள், அதாவது எப்போதும் நாம் அவருக்கு பயன்படுகிறத்தக்கதாக ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்திலே நம்மை ஆண்டவர் அழைக்கலாம், எதிர்பாராத சூழ்நிலையிலே நாம் அழைக்கலாம். எப்போதும் ஆண்டவருடைய அழைப்புக்கு ஆயத்தப்பட வேண்டும். அதே சமயத்திலே ஆண்டவருடைய அழைப்பை புரிந்து கொள்வதிலே, ஏற்றுக்கொள்வதிலே நாம் கவனமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும்னா பி அட்டென்டிவிட்டி என்று சொல்லலாம். அதாவது கவனமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். சில சமயத்திலே எதிர்பாராத முறையிலே ஆண்டவர் பேசலாம். சில சமயத்திலே நாம் தீர்மானிக்கப்பட்ட அந்த வரையறையிலே அல்ல, அதற்கு வெளியே கூட ஆண்டவர் பேசலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12 பாருங்கள். எலியா பின்வாங்கி சோர்ந்து போன எலியாவை ஆண்டவர் சூறைச் செடியிலே சந்திக்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார், அவனோடு பேச தீர்மானிக்கிறார். அப்படி தீர்மானிக்கும் போது ஒரு பெரிய அதிர்ச்சி வருகிறது, பூமி அதிர்ச்சி. அங்கே கர்த்தருடைய சத்தம் இல்லை. அக்கினி வருகிறது, அங்கே கர்த்தருடைய சத்தம் இல்லை. பெருங்காற்று வருகிறது, அங்கே கர்த்தருடைய சத்தம் இல்லை. ஆனால் மெல்லிய சத்தத்தின் வழியாக கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் இப்படித்தான் பேச வேண்டும், அப்படித்தான் பேச வேண்டும் என்று ஆண்டவருக்கு கட்டளையிட முடியாது. அவர் ராஜாதி ராஜா. அவர் சொல்லுகிறபடி செய்ய வேண்டுமே தவிர நாம் சொல்லுகிறபடி அவர் செய்வதற்கு அவர் நம்முடைய வீட்டு வேலைக்காரர் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு கோணங்களிலே சந்திக்கிறார். அவர் தம்முடைய அழைப்பை நமக்கு வெளிப்படுத்தும் போது பி ஹம்பிள், நாம் எப்போது தாழ்மையோடு பயபக்தியோடு அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9 அருமையான அந்த சின்ன சாமுவேல் சொன்னார், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று தாழ்மையோடு செபித்தார். அருமையானவர்களே, அநேக சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாழ்மையின் ஜெபம் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அநேகர் எண்ணுகிறார்கள், தாங்கள் இல்லை என்றால் ஊழியம் நடைபெறாது, தாங்கள் இல்லை என்றால் இந்த திருப்பணி நடைபெறாது என்று எண்ணுகிறார்கள். ஆண்டவராலே யாரையும் பயன்படுத்த முடியும், எவரையும் பயன்படுத்த முடியும். அவருக்கு நாம் அர்ப்பணித்து தாழ்மையோடு செயல்பட வேண்டும். அடுத்ததாக ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது பி ஒபீடியன்ட் என்று சொல்லலாம். ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அநேக சமயங்களிலே அநேக சூழ்நிலைகளிலே நாம் ஆண்டவருக்கே நம் புத்திமதி சொல்லிவிடுகிறோம். மோசே சொன்னான் அல்லவா, வேறு யாரையாவது அனுப்பும் என்று. அதே போல நாம் பேசிவிடுகிறோம். ஆனால் இந்த சின்ன சாமுவேல் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார். யோவான் சானகனுடைய தகப்பனார் ஆண்டவர் அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தி தூதன் மூலமாய் தன் சித்தத்தை சொன்ன பொழுது அவன் கேள்வி கேட்கிறான், சந்தேகப்படுகிறான். இதை லூக்கா நற்செய்தியினர் 1ஆம் அதிகாரம் 18 வாசிக்க முடிகிறது.
மோசே கூட அநேக கேள்விகளை கேட்டான் என்பதை யாத்ராம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடிகிறது. அதே சமயத்திலே இயேசுவின் தாயாகிய மரியாள் கூட நான் புருஷனை அறியவில்லையே என்று சொல்லி கேள்வி எடுக்கிறதை லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடிகிறது. ஆகவே ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்காமல், சந்தேகப்படாமல் அவருடைய வார்த்தைக்கும் அழைப்புக்கும் நாம் கீழ்ப்படிய அழைக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய அழைப்பிலே உறுதியாக இருக்க வேண்டும். பேதுருவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 1 பேதுருவிலே நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் கண்டுபிடிப்பதில் ஜாக்கிரதையாக இருந்தால் நமக்கு இடறல் வராது என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்படுகிறது. நம்மை ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ, எதற்காக தெரிந்து கொண்டாரோ, அந்த அழைப்பிலே மிக உறுதியாக நிற்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஊழியத்தை செய்யும்போது, நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அநேக எதிர்ப்புகள் வரலாம், அநேக திருப்புமுனைகள் வரலாம், அநேக மேடு பள்ளங்கள் வரலாம், அநேக சேலஞ்சஸ் அறைகூவல்கள் வரலாம், அநேக சூழ்நிலைகள் மாறலாம், அநேக இழப்புகளை சந்திக்கலாம். ஆனால் அதிலே உறுதியாக நிற்க நாம் அழைக்கப்படுகிறோம். இக்காலத்திலே நான் பார்க்கிற உண்மை என்ன? அநேகர் தங்களுடைய அழைப்பை மாற்றுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அழைப்பை விற்று போடுகிறதை நான் கண்டிருக்கிறேன். நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் நில்லாத அந்த அவல நிலையை இந்த நாட்களிலே நான் கண்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிலே உறுதியாய் நிற்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் போதகராக மாற வேண்டும் என்று ஆசித்தவன். ஆனால் தேவ சமூகத்திலே அவருடைய அழைப்புக்காக காத்திருந்த பொழுது ஆண்டவர் சுவிசேஷகனுடைய வேலையை செய்ய என்றார். அந்த வேலையைத்தான் இத்தனை 50 ஆண்டுகளாக அந்த திருப்பணியை நான் செய்து வருகிறேன். அந்த அழைப்பை நான் மாற்றவில்லை, அந்த அழைப்பிலிருந்து பிறழவில்லை. அந்த அழைப்பில் நிற்க எனக்கு ஆண்டவர் பலன் தந்திருக்கிறார். ஆகவே இந்த சின்ன சாமுவேலுடைய அழைப்பை சொன்னேன், அழைப்பினுடைய தன்மையை சொன்னேன், அந்த அழைப்புக்கு அவன் கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ், அந்த பதிலை சொன்னேன். இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதனால் வருகிற ஆசீர்வாதங்களை சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக அவனை தீர்க்கன் என்று அவனை ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். அவனோடு தேவன் தன்னுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10 எல்லா இடங்களிலும் இவன் தேவனுடைய தீர்க்கன் என்கிற பெயரை பெறுகிறான். அது மாத்திரமல்லாமல் அவன் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று கூட தரையிலே விழவில்லை. காரணம் என்னவென்றால் அவனுடைய அழைப்பை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். அவனுடைய அழைப்பை அவர் உறுதிப்படுத்தி தன் காரியத்தை வெளிப்படுத்தினார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பவுலை ஆண்டவர் புறஜாதிகளுக்கு அழைத்தார், அந்த அழைப்பை உறுதிப்படுத்தினார். மார்க் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்திலே 19-20 வாசித்தால் அப்போஸ்தலர்கள் வசனத்தை பிரசங்கித்தார்கள், அங்கே அற்புதங்களினாலே அதை உறுதிப்படுத்தினார். ஆகவே இந்த அழைப்பை இந்த சின்ன சாமுவேல் ஏற்றுக்கொண்டதினாலே தீர்க்கனாக அவனை நிலைக்க பண்ணினார். மரணபரிந்தம் அந்த திருப்பணியிலே உத்தமமாயிருந்து தன் ஓட்டத்தை முடிக்க உதவி செய்தார். அவன் மூலமாய் முதல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டார், 2வது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் தலைமுறைக்கு ஆசீர்வாதம். நாம் நம்முடைய கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே, சின்ன சாமுவேல் ஆண்டவருடைய அழைப்பை புரியாமல் இருந்த போதிலும் ஏலியினுடைய உதவினாலே புரிந்து கொண்டு அந்த அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்ததினாலே அந்த அழைப்பிலே நின்று அவன் கனி கொடுக்க அநேக பிரயோஜனமுள்ளவனாய் மாற ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்பிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் ஜீவிக்க அவனுக்கு உதவி செய்தீரே, அதே உதவியை எங்களுக்கும் எனக்கும் தாரும். இந்த செய்தி கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் நிகழ்த்திய வேத ஆய்வை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள்.